ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி நாம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி ஒரு கூட்டு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நார்மலாக நம்ம கூட்டு செய்கிறதுனா அதில் தேங்காய் சீரகம் எல்லாம் அரைச்சி அதை கடைசியாக ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம இறக்குவோம். பட் இன்றைக்கி நாம் அதெல்லாம் அரைக்காமல் வெறும் இந்த பருப்பை மட்டும் வச்சு நம்ம சூப்பரான டேஸ்டியான சவுச்சவ் கூட்டு தான் பண்ண போகிறோம். பட் டேஸ்ட்டில் எந்த ஒரு குறையுமே இருக்காது, சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம். நான் இதுக்கு 1/2 கப் பாசிப்பருப்பும் 1/4 கப் கடலைப்பருப்பும் எடுத்துருக்கிறேன். அது நீங்கள் எந்த மெஷரிங் கப்பில் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை விட கடலைப்பருப்பு குறைவாக இருக்கணும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சட்டியில் போட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் நான் 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாயை பாதியாக உடைச்சி எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ அவிய வைப்போம். மூடிய முக்கால்வாசிக்கு எப்பொழுதும் மூடுற மாதிரி மூடுங்க. ஃபுல்லாக மூடிங்கன்னா பொங்கிடும். அண்ட் நான் எப்பொழுதுமே சட்டியில் தான் செய்வேன், குக்கரில் செய்ய மாட்டேன். குக்கரில் செஞ்சால் டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம இதே சட்டியில் நம்ம பருப்பை வேக வச்சு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆனால் பருப்பு ரொம்ப கொலைய வேக விடக்கூடாது. ஒரு அரை பதத்துக்கு வந்த உடனே நம்ம காயை போடுவோம். நான் அந்த சவுச்சவ் காயை பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பருப்பு காய் எல்லாமே நல்லா அழகாக வெந்திருக்கும். காய் ரொம்ப வேகக்கூடாது, அதே மாதிரி பருப்பும் கொலைய வேகக்கூடாது. உங்களுக்கு நான் அரை பதத்தில் நீங்கள் அந்த காயும் போட்டிங்கன்னா பருப்பும் காயும் சேர்ந்து வேக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காய் வெந்துருச்சான்னு சொல்லி ஒரு கத்தியால் நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. நம்ம இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிச்சுக்குவோம். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு சட்டி வச்சுக்கிட்டேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் கொதிச்ச உடனே நான் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். அதோட பூண்டு பல்லை குத்தி, அதாவது கட் பண்ணி இல்லை, குத்தி போட்டு அதை நம்ம போட்டு அதையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த கூட்டுக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவும் போட போகிறது கிடையாது. அப்போ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்குங்க. அதோட கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அது பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணலை, ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணியிருந்தேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலராக வதங்கிடுச்சு. இப்போ அதோட நான் ஒரு 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கிட்டேன். நம்ம இதுக்கு புளி எதுவும் போடுறது கிடையாது, வெறும் தக்காளி தான். அதனால் நாட்டு தக்காளி தான் போட்டுக்கிட்டேன். நீங்களும் போட்டுக்கோங்க. இதோட இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்குங்க. நான் முதல்ல உப்பு போடலை, இப்போ தான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா அந்த தக்காளி வதங்குற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இதோட நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போடும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. ஏற்கனவே நம்ம காய் அவியும் போது கொஞ்சம் போட்டிருக்கிறோம். இப்போ இதுக்கும் கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு வச்சுருந்த அந்த பருப்பையும் காயையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த சட்டியில் கொஞ்சம் தண்ணியையும் விட்டு லைட்டாக அலசி அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான் தண்ணி விடுறோம், வேறு எதுவும் தண்ணி விடலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். காய் தனியாக, பருப்பு கொஞ்சம்
கடலைப்பருப்பெல்லாம் கொஞ்சம் முழுசாக அப்படி தெரியுது. அப்படி தான் இருக்கணும். ரொம்ப குழஞ்சி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறேன். இப்போ 2 கொதிக்கட்டும். இப்போ இதோட நான் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கிறேன். நெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க, அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டில் எந்த ஒரு குறையும் இருக்காது. போட்ட சாப்பாடு அப்படியே ஃபுல்லாக முடிஞ்சு போயிடும். கடைசியாக நீங்கள் கொத்தமல்லியும் தூவி போட்டு மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். இதோ நம்மளுடைய சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோஸை மறக்காமல் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.